ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. ஸோ ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், வேளச்சேரியில் ஒரு டிவாஸ்டேஷன் நடந்துச்சுன்னே சொல்லலாம். கான்சர்ட்டுங்கிற பேரில் ரொம்ப க்ரௌடடாக இருந்தாங்க அப்படிலாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பீனிக்ஸ் மால் வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 5 மணிக்கு வந்து மீசிய முறுக்குன்னு ஒரு படம் பார்ட் 2 எடுக்கிறாரு ஒரு ஹிப்ஹாப் பாதி. அவருடைய ப்ரமோஷன் ஈவெண்ட், அந்த படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட் பண்ணுறதா தான் அது பிளான் பண்ணியிருந்தாரு. அது பீனிக்ஸ் மாலில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சார். காரணம் அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங் அப்படின்னும் போது அடுத்த நாள் சண்டே நல்ல வாக்கின் க்ரௌட்ஸ் இருப்பாங்க. ஒரு மால் அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் 2000 பேர் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரிய வாக்கின் க்ரௌட் இருக்கும் ஒரு வீக்கெண்ட் அப்படின்னும் போது. அங்கே வந்து நம்ம ப்ரமோஷன் ஈவெண்ட்டை வச்சோம்னா நிச்சயமாக அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறது தான் அந்த பர்பஸ்க்காண்டி பார்த்தீங்கன்னா பீனிக்ஸ் மாலை செலக்ட் பண்ணி அந்த ஈவெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறாங்க. பட் என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா, அதில் இன்ஸ்டாவில் வந்து காலையில் ஒரு 10 மணி நேரம் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து நிறைய பேர் வந்து ஸ்டோரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டோரி என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் ஆதி வந்து ஒரு கான்சர்ட் பண்ணுறாரு பீனிக்ஸ் மாலில் 5 மணிக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டோரி போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக வந்து இன்ஸ்டாவில் ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹிப்ஹாப் ஆதி வராரு, அவர் ஒரு கான்செப்ட் பண்ணுறாரு. பர்டிகுலராக என்ன போட்டிருந்தாங்கன்னா அனுமதி இலவசம்னு வேற போட்டு விட்டாங்க, ஃப்ரீன்னு வேற போட்டாங்க. ஸோ ஃப்ரீயாகவே ஒரு கான்செப்ட் பார்க்கலாம் அப்படின்னும் போது வீக்கெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நினைப்பாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அது இல்லாமல் ஐடி பீப்புள்ஸ், இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா வீக்கெண்ட்ஸை எங்கே போகிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னா அதிகபட்சம் பீச்சுக்கு போக முடியுது, சினிமாவுக்கு போக முடியுது, இல்லைன்னா எங்கேயாவது மாலுக்கு போக முடியுது. ஸோ இங்கே ஹிப்ஹாப் ஆதிக்கு வராருன்னும் போது போய் ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணலாம், ஒரு 3 மணி நேரமாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சிட்டாங்க, க்ரௌடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மணி மத்தியானத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வாக்கின் க்ரௌட்ஸ் அந்த மாலுக்குள்ளே ஹெவியாக வாக்கின் க்ரௌட்ஸ் வராங்க. பர்டிகுலராக யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பைக்கில் வர்றது, பைக்கை பார்க் பண்ணுறது, உள்ளே வர்றது, 4 பேர் 8 பேர் 10 பேர் இப்படி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கமாக மாலுக்கு ஒரு க்ரௌடு வரும் இல்லையா, அந்த க்ரௌடோட பல மடங்கு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் 10-12 மடங்கு மேலே ஜாஸ்தியாக க்ரௌடு வர ஆரம்பித்தோன்னா அந்த செக்யூரிட்டிஸ் இவங்களாம் அலர்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப க்ரௌடு வருது, என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஹிப்ஹாப் ஆதி பண்ணுற ப்ரோக்ராமு, அது ஈவெண்ட்டு, ஆனால் அது ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லி அது வந்து வேறு மாதிரி சொல்லப்பட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓவர் க்ரௌட் ஆக ஆரம்பிச்சுங்கிறத ஒரு ஸ்டேஜுக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டாங்க. மாலில் வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு. அந்த மாலில் வந்து எப்படின்னா ஆதி என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு அதிகமாக 1000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தார். உண்மையாகவே ஒரு 1000 பேர் தான் இந்த மாதிரி சின்ன ஈவெண்ட்டுக்கு. ஒரு மால் ஸ்பேஸில் 1000 பேர் இருக்கலாம், மாலுக்குன்னே ஒரு 1000 பேர் வருவாங்க, மாலை சுற்றி பார்க்கறதுக்கு, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, டைனிங்க்கு, எல்லாத்துக்கும் ஒரு 1000 பேர் வருவாங்க. ஸோ ஆல்டுகெதர் ஒரு 2000 பேர் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே நடந்தது என்னென்னா 20000 பேர் கிட்ட வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 20,000 பீப்புள்னும் போது மாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கிராம்ப்ட் ஆயிடுச்சு. மாலுக்கு உள்ளே யாரும் போக முடியல, மாலுக்கு வெளியில் யாரும் வந்து போக முடியல. மால் வந்து அப்படியே ஜாம் பேக்காக வந்து நிற்க ஆரம்பிச்சிருச்சு, ஹெவி க்ரௌட் வந்துருச்சு. ஸோ ஹிப்ஹாப் ஆதி வந்து வந்துட்டார், அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காண்டி வந்துட்டார். ஆனால் போலீஸ் வந்து ஹிப்ஹாப் ஆதியை வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப அன்யூஷுவல் க்ரௌடாக இருக்குது, இந்த க்ரௌடில் போய் நீங்கள் வந்து கான்செப்ட் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா, அதுவும் 5 மணிக்கு சொன்னாங்க, 5 மணிக்கும் ஆரம்பிக்கல, 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ 6 மணிக்கு நீங்கள் ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் எவ்வளோ க்ரௌடு வரும்னு தெரியாது. ஸோ இங்கே இருக்கிற க்ரௌடே கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு வெயிட் பண்ண சொன்னாங்க. க்ரௌடு வந்து ஓவர்ஃபுல் ஆனதுனால என்ன ஆகி போச்சுன்னா எல்லாருமே இன்றைக்கி வந்து 2 வீலர்ஸில் வராங்க, ஆல்மோஸ்ட் 2 வீலர்ஸில் வராங்க யங்ஸ்டர்ஸு, இல்லைன்னா காரில் வராங்க. பார்க்கிங் இருக்கு இல்லையா, பார்க்கிங்லேயுமே ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் வந்துடுச்சு. பார்க்கிங் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் ரோடு டிராஃபிக் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு வந்து ஜாம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி சனிக்கிழமை அன்ஃபார்ச்சுனேட்லி 5 மணி 6 மணிக்கு சென்னையில் எல்லாம் ஆல் ஓவர் சென்னை வந்து மழை வேற இருந்துச்சு. மழை சாதாரணமாக இருந்தாலும் என்ன ஆகும்னா எல்லா இடமும் வந்து உங்களுக்கு வந்து ஜாம் ஆக ஆரம்பிச்சிடும். இது வேற அந்த வேளச்சேரி ரோட்டில் 5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் எங்கேயுமே நகர முடியாமல் அப்படியே ஜாம் பேக்டாக ஆயிடுச்சு. 4 மணி நேரத்துக்கு வந்து யாரும் அங்கேயும் நகர முடியல. ஓகே.
ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு ஒரு வெஹிக்கிள் அதில் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி கிராஸ் பண்ணியிருக்க முடியும்? ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா எப்படி போயிருக்க முடியும்? ஒரு ஏர்போர்ட்டுக்கோ ஒரு பஸ்ஸுக்கோ இல்லை எதுக்கோ ட்ரெயினுக்கோ போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா நிச்சயமாக அதுலேருந்து அந்த டயத்துக்கு போக முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனை வந்து உருவாக்கிட்டாங்க. அது ஒரு மையப்பகுதி, சென்னையில் வேளச்சேரி ஒரு மையப்பகுதி, பீனிக்ஸ் மால்ங்கிற ஒரு பிரபலமான மாலு. அந்த மாலில் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் பர்மிஷன் கொடுக்கும்போது அதை இவ்வளோ பிரபலப்படுத்தியிருக்கக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஸ்டாவில் வந்து எல்லாருமே ஸ்டோரி போட்டதுனால ஓவர் க்ரௌட் ஆயிடுச்சு. சமாளிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக அந்த ப்ரோக்ராமே வந்து போலீஸார் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நல்ல வேளை போலீஸார் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒருவேளை கேன்சல் பண்ணாமல் அந்த ப்ரோக்ராமை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தா ஏதாவது அசம்பாவிதங்கள் கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து கூட்டம் பயங்கரமான ஒரு நெரிசல் ஏற்பட்டுச்சு அந்த மாலில். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி சார் அதை வந்துட்டு ஒரு கான்சர்ட் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஒரு ப்ரொமோஷன் தான். அது முன்னாடியே சொல்லியிருந்தா மக்கள் வரமாட்டாங்க தான் அவங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த கான்சர்ட்டுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். பட் இதனால் எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். இப்போ எந்த விஷயமும் நடக்கல நீங்கள் சொன்ன மாதிரி. பட் ஒருவேளை நடந்து நிறைய இந்த ஸ்டாம்பீட் இஷ்யூ, இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார் கான்சர்ட்டு இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. அதுலேயுமே மக்கள் வந்து அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமாக வந்துட்டு ஃபேன்ஸ் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸும் சரி வராங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்காமல் இருக்கும் இல்லைங்களா சார்? அவங்களே வந்துட்டு 1K, அதாவது ஒரு 1000 பேருக்கு தான் வந்துட்டு பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க, அதையும் தாண்டி வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி கூட நெரிசல்கள் ஏற்படுது. பட் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறாங்க? இது வந்துட்டு பனிஷபிளாக இருக்கும் இல்லைங்களா சார்? இப்போ வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் நடக்குது, இப்போ நடக்கல ஓகே, பட் நடக்குது அப்படிங்கும்போது இது வந்து பனிஷபிள் தானே? இல்லை, பனிஷபிள் அப்படிங்கிறத விட அதாவது செலிப்ரிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சமூக பொறுப்பு இருக்கணும். ஆக்சுவலி இப்போ ஹிப்ஹாப் ஆதி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வர ஒரு நல்ல இளைஞர், நல்ல மியூசிக் டைரக்டர், நிறைய நல்ல பாடல்கள்லாம் போட்டிருக்காரு, படங்களில் வேற நடிச்சிருக்காரு. படங்களில் நடித்தாலே உங்களுக்கு பிரபலம் வந்து கூடிரும், உங்களுக்கு பாப்புலாரிட்டி வந்து ஜாஸ்தியாயிரும். ஸோ ஹிப்ஹாப் ஆதி மாதிரி ஒரு ஆள் அவருடைய மீசைய முறுக்கு படத்தினுடைய ப்ரமோஷன் ஈவெண்ட்டுக்கு தான் அங்கே வந்து பிளான் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அதில் ஒரு மாலில் பிளான் பண்ணும்போது டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நீங்கள் ஏதாவது டிக்கெட் போட்டிருக்கீங்க, ஒரு சின்ன ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே ரெஸ்ட்ரிக்டட் ஆடியன்ஸ் மட்டும்தான் போக முடியும், டிக்கெட் வாங்கின ஆடியன்ஸ் மட்டும்தான் போக முடியும்னா உங்களுக்கு என்ன எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கு? 1000 டிக்கெட் விற்றுருக்கு, 1500 டிக்கெட் விற்றுருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். அந்த க்ரௌடு தான் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இங்கே நடந்தது என்ன? இது வந்து ஒரு ஓப்பன் மாலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. சாட்டர்டே ஈவினிங் வந்து அந்த மால் இஸ் ஓப்பன் டு ஆல். அது வந்து ஒரு பொது ப்ராப்பர்ட்டி மாதிரி தானே, யார் வேணாலும் போகலாம், மாலில் வந்து சுற்றி பார்க்கலாம், சாப்பிடலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அப்படின்னும் போது யாரையும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். யாரை நீங்கள் வந்து மாலுக்குள்ளே போகாதுன்னு சொல்லி நீங்கள் தடுக்க முடியுமா? ஸோ எல்லாருமே வாக்கிங் க்ரௌட்ஸாக இருக்காங்க. மாலுக்கு வர க்ரௌட்ஸ் வந்து நீங்கள் வழக்கமாக ஒரு மாலு இயல்பாக செயல்படுது அப்படின்னா வீக்கெண்ட்ஸாக இருந்தால் கூட 2000 பேர் அதிகபட்சம் வந்து இந்த மாலுக்கு வந்து வந்துட்டு போகலாம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அது வந்து ஒரு வாக்கிங் க்ரௌட்ஸாக இருக்கும். வருவாங்க, ஒரு எல்லாருமே எல்லா காலகட்டத்திலும் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, கிளம்பிடுவாங்க, ஏதோ சாப்பிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. வேற ஒரு க்ரௌட் வந்து ஒன்று உள்ளே வரும். ஆனால் இங்கே எப்படின்னா இவர் வந்து ஒரு ஈவெண்ட்டு கான்செப்ட்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து ஃப்ரீயாக ஒரு கான்செப்ட் பார்க்கலான்னும் போது உள்ளுக்குள்ளே ஹெவி க்ரௌட் வர ஆரம்பிச்சிச்சு. அதை தடுக்க முடியாது. எப்படி தடுப்பீங்க நீங்கள்? ஒரு மாலுக்கு வர க்ரௌடை நீங்கள் எப்படி வந்து தடுப்பீங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த மால் நிர்வாகத்துக்கே ஏற்பட்டுருச்சு. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து ஹிப்ஹாப் ஆதி வந்து பண்ணுறாரு. ஓகே, இப்போ ஏதோ ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஒரு செக்யூர் பிளேஸில் வந்து அதை தேர்ந்தெடுத்து பண்ணணும். இப்போல்லாம் ஆடியோ ரெடிஸ்லேருந்து நிறைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஆடிட்டோரியமாக இருக்கணும். அந்த ஆடிட்டோரியத்துக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு 5000 பேர் வரக்கூடிய ஒரு ஆடிட்டோரியமாக இருந்தால் கூட அதுக்கு மேலே அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள விட மாட்டாங்க. பொதுவாக டிக்கெட் வேற போடுவாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்னா என்ன பண்ணுவாங்கன்னா 500 ரூபா, 1000 ரூபா, 3000 டிக்கெட் போடுவாங்க. ஆனால் இங்கே நடந்தது ஈவெண்ட். ஆனால் மக்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ஷோ பார்க்கலாம் அப்படின்போது எல்லாருமே வர ஆரம்பித்ததுனால தான் இந்த க்ரௌடு வந்துச்சு. இது மால் நிர்வாகம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சினிமா பிரபலங்களுடைய விழாக்களுக்கு இங்கே மாலில் வந்து இடம் கொடுக்கறது தவிர்க்கணும். ஏன்னா மாலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் வந்து பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி மாலில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஒரு ஃபேமிலி வந்து இன்றைக்கி நம்மளுடைய மளிகை சாமான் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துடலான்னு மாலுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வருவாங்க. இப்படி வந்து மாலுக்கு வர க்ரௌடு அதை வந்து அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்களுடைய ஃப்ரீடமும் இது வந்து ஸ்பாயில் ஆக்கிரும். எப்படின்னா
நீங்கள் வந்து டோட்டலாக மாலே ஜாம் பேக் ஆச்சுன்னா மற்ற காரணங்களுக்காண்டி வந்தவங்க இப்போ பாதிக்காண்டி வந்தவங்க ஓகே, மற்ற காரணங்களுக்கு மாலுக்கு வந்தவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அங்கே வந்து பெண்கள் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், முதியோர்கள் இருக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்படும் போது ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாம்பீட், ஏதாவது ஒரு நெரிசல் ஏற்பட்டு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஹிப்ஹாப் ஆதிக்கும் ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். இந்த மாதிரியான மால் மாதிரி இடங்களை இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்க்கு தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு அவருக்கும் தெரியணும். மால் நிர்வாகமே இதை தவிர்க்கணும். கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மால் இதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அங்கே வந்து ஓவர் க்ரௌட் ஆகி அங்கே உள்ள எப்படி எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டாங்க. கண்ணாடியிலேருந்து எஸ்கலேட்டர்லேருந்து அவ்வளோத்தையும் அடித்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே எப்படின்னா ஒரு மாஸ் க்ரௌடு வந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். போலீஸே வந்தால் கூட கட்டுப்படுத்துறது கஷ்டம். அந்த மாதிரி கேரளாவில் நடந்தது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் பேரை மறந்துட்டேன் நான், ஏதோ ஒரு ப்ரொமோஷன் தான், தெலுங்கு பட ப்ரொமோஷனு. அவங்க ப்ரொமோஷன் முடிச்சு அந்த மால்லேருந்து எக்ஸிட் ஆகி அவங்க காருக்கு போகணும். அந்த காருக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெண், அவங்க ஒரு நடிகை. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணி அவங்கள வந்து இப்போ அவங்கள எப்படியாவது இப்போ அவங்கள டச் பண்ணணும், பார்க்கணும், பிடிக்கணும், கையை பிடிக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி நெருக்கடி போட்டு, இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட மேலாடையெல்லாம் பிடிச்சி இழுத்து எல்லாம் பண்ணி அவங்களே எப்படி அது கூட செக்யூரிட்டிஸ் இருந்தாங்க, பவுன்சர்ஸ் இருந்தாலும் வந்து அவங்களால வந்து ரெஸ்கியூ பண்ணிக்க முடியல, ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போக முடியல. அப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளேருந்து கூட்டு போய் கார் ஏற்றி அனுப்பும்போது அவங்க முகத்தை மூடிக்கிட்டாங்க துப்பட்டாவால். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். செக்யூர் பிளேசஸ் இருக்குது, நிறைய செக்யூர் பிளேசஸ் இருக்குது, நிறைய ஆடிட்டோரியம்ஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 பேர் வருவாங்க அப்படின்னா 1000 பேர் கெப்பாசிட்டி உள்ள ஆடிட்டோரியம் இருக்குது. 10,000 பேர் வருவாங்கன்னா 10,000 பேர் கெப்பாசிட்டி உள்ள ஆடிட்டோரியம் இருக்குது. நேரு ஸ்டேடியம் மாதிரி ஆடிட்டோரியம்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன உங்களுக்கு தேவையோ அந்த விழாக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டோரியம்ஸை தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா உள்ளே வரவங்க அவங்க வந்து கரெக்டாக அவங்க சீட்டிங் ஆர்டரில் உட்காந்துருவாங்க, ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ கலைஞ்சு போகிறதுக்கு எக்ஸிட் இருக்கும், தேட்டர் மாதிரி தான். ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்படணும். தவிர்க்காமல் பண்ணது தப்பு. ஒருவேளை அசம்பாவிதம் நடந்திருந்தால் ரொம்ப பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கும். அவருடைய படம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கே மைனஸாக மாறி இருக்கும் அந்த மீசி முறுக்கு 2க்கு. ஸோ நடக்கலை, அதனால் நம்ம வந்து லக்கிலி அதில் வந்து தப்பிச்சிட்டோம். நடந்திருந்தால் பெரிய வேறு விஷயமா மாறி இருந்திருக்கும். கண்டினியூஸாக இதை பற்றி பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.